Hey guys, welcome to MSV channel. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். வாழ்க்கையில நம்ம ஒரு சில தவறுகள் செய்யறதுனால அது நம்மளுடைய வாழ்க்கையை தலைகீழ திருப்பி போட்டுரும். நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் இப்ப வரைக்கும் இந்த தவறை நம்ம செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறோம். முதல்ல உங்க மேல உங்களுக்கு மரியாதை அப்படின்றது இருக்கணும். உங்க மேல நீங்க மரியாதை வைக்கலைன்னா வேற யாரும் உங்க மேல மரியாதை வைக்க மாட்டாங்க. உங்களுடைய அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு நீங்க வேற யார்கிட்டையும் போய் கெஞ்சாதீங்க. உங்களை ஒருத்தர் உதாசீனம் படுத்துறாரு அப்படின்னா அது ஏன் படுத்துறாரு? நீங்க ஏதாவது தவறு செஞ்சிருக்கீங்களா அப்படின்னா அதுக்கு மன்னிப்பு மட்டும் கேளுங்க. அதுக்காக நீங்க கெஞ்சணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்கனாலே அதுக்கான வேலைகள் அந்த இடத்துல, அதாவது திரும்ப உங்களை வேலையை விட்டு தூக்கணும் இல்லை உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு முடிவே கிடையாது, ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஸோ அதையும் மீறி உங்களை உங்களை வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னா இது ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இதை நீங்க எல்லா உறவுகளுக்குமே எடுத்துக்கலாம். உங்களை ஒருத்தர் விட்டு விலகி போறாரு, இல்லை உங்க காதலி உங்ககிட்ட இல்லை, உங்களை ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டீங்க அதனால உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்ப நீங்க மன்னிப்பு கேட்டும் உங்களை விட்டு போறாங்க, மன்னிப்பு கேட்டும் உங்ககிட்ட பேசல அப்படின்னா அப்ப ஆல்ரெடி இவங்க இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு தடவை இவன் பண்ணிட்டா இனி இவன் கூட இருக்கக்கூடாது, இனி இவன் கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல அதாவது ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா, தூங்குறவங்கள நம்ம தட்டி எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள நம்மளால எழுப்பவே முடியாது. அதே போல உண்மையாலுமே உங்க மேல கோபமா இருக்கிறவங்கள நீங்க சமாதானப்படுத்திட முடியும். உங்களை இனி பார்க்கவே கூடாது, உங்ககிட்ட இருக்கவே கூடாது அப்படின்னு ஆல்ரெடி முடிவு பண்ணவங்களை உங்களால் சமாதானப்படுத்த முடியவே முடியாது. அதனால இந்த இடத்துல நீங்க ஒருத்தர்கிட்ட கெஞ்சறதுனால, ஒருத்தர்கிட்ட நீங்க விழுந்து உருண்டு பிறண்டு கேட்கறதுனால அது நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அப்படியும் மீறி அது நடக்குது அப்படின்னா எப்போ வேணா உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ஆளை வச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இனி அந்த இடத்துக்கு தேவையே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் அவங்க உங்களை இங்கிருந்து கிளப்புறதுக்கான வழியவே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ உங்களுக்கு 1000 கஷ்டங்கள் வரலாம், 1000 பிரச்சனைகள் வரலாம். எப்போவுமே சொல்லுவாங்க, ஆன்மீகத்தின் ரீதியாக ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க, ஒரு கதவு மூணுச்சுன்னா ஒரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களை விட்டு தள்ளி போகுது அப்படின்னா ஒன்று இதை விட பெட்டராக தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே கீழெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுது, ஒரு விஷயம் உங்களை உதறி தள்ளுது அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே பெட்டராக தான் இருக்கும் அப்படின்றத நம்புங்க. நீங்க மனசுல சின்னதா நம்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நினைக்க மாட்டேன்றீங்க. அப்புறம் எப்படி நமக்கு நல்லது நடக்கும்? நமக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு நம்புறது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாது என்ன சொல்லுங்களேன். அது ரொம்ப எளிமையான ஒரு வேலை, எனக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்றது. ஸோ அதையே நம்ம செய்ய மாட்டேன்றோம். அப்புறம் எப்படி நமக்கு நல்லது நடக்கும்? நம்மளால யோசிக்க கூட முடியல அதை. ஆனால் நமக்கு தானாகவே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால நீங்க முதல்ல உங்களை நம்புங்க. நீங்க முதல்ல உங்க மேல மரியாதை அப்படின்றத வைங்க. அப்பதான் மற்றவங்க எல்லாருமே உங்க மேல மரியாதை அப்படின்றது வைப்பாங்க. ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். கொஞ்ச நாள் பெரிய கேப் அப்படின்றது விட்டுட்டேன். இனி ரெகுலராக வீடியோஸ் அப்படின்றது வரும்.